என்டிஏ கூட்டணிக்கு வரவில்லை என்றால் 2026க்கு பிறகு தாவேகா என்ற கட்சியே இருக்காது. விஜய்க்கு பாஜக அனுப்பிய அவசர செய்தி. வணக்கம் நண்பர்களே. தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கியிருக்கும் நடிகர் விஜய் தன்னை எம்ஜிஆர் போன்று நினைத்துக் கொள்வதோடு மட்டுமின்றி அவரைப் போலவே 2026 சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டு ஆட்சி அமைப்பேன் என்று கூறி வருகிறார். ஆனால் எம்ஜிஆர் காலம் வேறு, இப்போதைய காலம் வேறு என்று பலரும் அவருக்கு அறிவுரை வழங்கிய போதும் அதை எதையும் காதில் வாங்கிக் கொள்ளாமல் தமிழக வெற்றி கழகம் தலைமையில் தேர்தலை சந்தித்து ஆட்சியை பிடிப்போம் என்று அவர் கூறி வருகிறார். இந்த நிலையில் ஏற்கனவே விஜய்க்கு அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்து வந்த நிலையில் ஒரு கட்டத்தில் விஜய் தான் எங்களது முதலமைச்சர் வேட்பாளர் என்று தமிழக வெற்றி கழகம் கூறியதை அடுத்து அவரை விட்டுவிட்டார்கள். ஆனால் கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜயின் மனைவி விவகாரத்துக்கு கோரியுள்ள விவகாரம் அவருக்கு மக்கள் மத்தியில் விமர்சனங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால் இந்த விஷயங்கள் விஜய்க்கு பின்னடைவை ஏற்படுத்தும் என்பதே அனைவரது கருத்தாகவும் உள்ளது. இந்த நேரத்தில் நேற்று பாஜகவின் மாநில செய்தி தொடர்பாளர் ANS பிரசாத் விஜயை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அளித்து ஒரு செய்தி வெளியிட்டுள்ளார். அதில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் திமுகவை எதிர்க்கும் அரசியல் செய்வதாக சொல்கிறார். அப்படி என்றால் திமுகவை எதிர்க்கும் அதிமுக பாஜக கட்சியில் இணைந்துள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியில்தான் அவர் ஓரணியில் இணைய வேண்டும். திமுகவை ஆட்சிக்கு வரவிடாமல் தடுப்பதுதான் எனது லட்சியம் என்று விஜய் கூறுவது உண்மை என்றால் அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில்தான் இணைய வேண்டும். தனித்து நின்று தேர்தலை சந்திப்போம், தனித்து நின்றே ஆட்சியை பிடிப்போம் என்றெல்லாம் விஜய் கூறுவது நடைமுறை அரசியலுக்கு ஒத்து வராது. அதனால் விஜய் தன்னுடைய முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டும். தமிழக மக்களின் நலன் காக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர் தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும். அவருக்கான இடத்தை NDA கூட்டணி கண்டிப்பாக வழங்கும். திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி என்று வலுவான கூட்டணி உருவாகியுள்ள நிலையில் விஜய் தனித்து போட்டியிட்டால் 2026 தேர்தலுக்கு பிறகு அவர் கட்சியை நடத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவார். இதுதான் தேர்தலுக்கு பிறகு நடக்கப் போகும் உண்மையாகும். அதனால் தற்போதைய அரசியல் மட்டுமின்றி மக்களின் மனநிலை என்ன என்பதையும் புரிந்து கொண்டு விஜய் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும். திமுகவை எதிர்க்கக்கூடிய அனைத்து சக்திகளும் ஓரணியில் கைகோர்க்க வேண்டும். ஒரே தேர்தலில் தனித்து போட்டியிட்டு ஆட்சியை பிடித்து விடுவேன் என்று சொல்வதெல்லாம் சினிமாவுக்கு வேண்டுமானால் ஒத்து வரலாம். நிஜ அரசியலுக்கு அது ஒத்து வராது. அது அத்தனை எளிதான காரியமும் அல்ல. கடந்த காலங்களில் ஆட்சியில் அமர்ந்த கட்சிகளை தனித்து போட்டியிட்டால் வெற்றி பெற முடியாது என்று பல கட்சிகளை கூட்டணியில் இணைந்து கொண்டு தேர்தலை சந்திக்கிறார்கள். குறிப்பாக தற்போது ஆட்சியில் இருக்கும் திமுகவே வலுவான கூட்டணி இல்லை என்றால் தோல்வியடைந்து விடுவோம் என்பதற்காக 22 கட்சிகளை ஒன்றிணைத்து தேர்தலை சந்திக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது புதிதாக கட்சி தொடங்கியிருக்கும் விஜய் தனித்து போட்டியிட்டு ஆட்சியை பிடிப்பேன் என்று சொல்வதெல்லாம் நடக்கிற காரியம் அல்ல. அதனால் உண்மையிலேயே திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று அவர் நினைத்தால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்து இணைய வேண்டும். அதாவது எதிர்கால அரசுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். அப்படி இல்லை என்றால் 2026 தேர்தலுக்கு பிறகு விஜயின் கட்சி காணாமல் போய்விடும். அதன் பிறகு மீண்டும் அவர் சினிமாவில் நடிப்பதற்கு தான் செல்ல வேண்டிய சூழல் ஏற்படும் என்று பாஜகவின் மாநில செய்தி தொடர்பாளர் ANS பிரசாத் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அடுத்த செய்தி. பிரேமலதா விஜயகாந்தால் திமுக கூட்டணியில் விழுந்த வெடிகுண்டு, கொடிபிடிக்கும் வைகோ திருமாவளவன், மீண்டும் தலைவலியில் சிக்கிக்கொண்ட ஸ்டாலின். தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் நாட்டிலேயே தமிழ்நாட்டில்தான் மிக சிறப்பான ஆட்சி நடக்கிறது, என்னுடைய தலைமையிலான ஆட்சியில் நிறைவேற்றக்கூடிய திட்டங்களை பார்த்துதான் மற்ற அனைத்து கட்சிகளுமே திட்டங்களை நிறைவேற்றி வருகிறார்கள். திராவிட மாடல் இந்த உலகிற்கே ரோல் மாடல் என்றெல்லாம் என்று ஏகத்துக்கு அடித்துவிட்டு வருகிறார். இப்படி யாருமே கொடுக்காத ஒரு ஆட்சியை தான் கொடுத்து விட்டதாக சொல்லும் ஸ்டாலின் கடந்த சட்டமன்ற தேர்தலை விட இந்த முறை மிகப்பெரிய கூட்டணியை உருவாக்கியிருக்கிறார். குறிப்பாக திமுக கூட்டணியில் இதுவரை 22 கட்சிகள் இணைந்துள்ளார்கள். தனக்கு பின்னால் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் நிற்பது போன்று பேசும் அவர் இத்தனை பெரிய கூட்டணியை உருவாக்கி இருப்பதை வைத்து பார்க்கும்போது அவருக்கு மிகப்பெரிய தோல்வி பயம் இருப்பதையே இது வெளிப்படுத்துகிறது. இதற்கெல்லாம் மேலாக தேர்தல் வந்துவிட்டாலே அதிமுக திமுக என்று பேரம் பேசுவதையே வாடிக்கையாக வைத்திருக்கும் பிரேமலதா விஜயகாந்தை திமுக கூட்டணிக்கு கொண்டு வருவதற்கு படாத பாடுபட்டார் ஸ்டாலின். குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சென்று விட்டதால் வட மாவட்ட ஓட்டுகளை குறிவைத்து தேமுதிகவை கூட்டணிக்கு கொண்டு வந்தார். இதற்காக மாத கணக்கில் அமைச்சர் கேவா வேலு தலைமையிலான டீம் பிரேமலதா இடத்தில் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வந்தது. ஒரு வழியாக அவரிடத்தில் மிகப்பெரிய தேர்தல் நிதி, ராஜ்யசபா MP சீட், 10 MLA தொகுதி என்று பேசி அவரை திமுக கூட்டணிக்கு கொண்டு வந்து விட்டார்கள். ஆனால் இதுதான் தற்போது திமுக கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளுக்கிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு என்ன காரணம் என்றால்
திமுக கூட்டணியில் ஏற்கனவே இடம்பெற்றிருந்த மதிமுகவுக்கு சட்டமன்ற தேர்தலில் 4 தொகுதிகளும், கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா 5 தொகுதிகளும் கொடுத்துள்ள மு.க.ஸ்டாலின் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு 6 முதல் 8 தொகுதி கொடுக்க பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறாராம். ஆனால் தேமுதிகவுக்கு கேட்டவுடனே 10 தொகுதி, ஒரு ராஜ்யசபா எம்பி சீட் மிகப்பெரிய தேர்தல் நிதி என்று மு.க.ஸ்டாலின் தாராளம் காட்டிவிட்டதால் இந்த கட்சிகள் எல்லாம் தேமுதிகவை விட நாங்கள் எந்த வகையில் குறைந்துவிட்டோம், 0.5% வாக்கு வங்கி கூட இல்லாத ஒரு கட்சிக்கு எதற்காக இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள், நாங்கள் அந்த கட்சியை விட மோசமாகி விட்டோமா என்று ஸ்டாலினிடம் தங்களது ஆதங்கத்தை கொட்டி வருகிறார்கள். குறிப்பாக வைகோ தனக்கு கொடுக்கப்பட்ட 4 தொகுதியை 6 தொகுதியாக உயர்த்த வேண்டும் என்றும், திருமாவளவன் தனக்கு 10 தொகுதி தர வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்து வருகிறார்கள். இதனால் ஒரு வழியாக மெகா கூட்டணி உருவாகிவிட்டோம் என்று மகிழ்ச்சி அடைந்த மு.க.ஸ்டாலின் இப்போது மதிமுக, பிசிகவிடம் வசமாக சிக்கியுள்ளார். பல மாதங்களாக காங்கிரஸ் கட்சியின் கூட்டணி இழுபறி நீடித்து வந்த நிலையில் ஒரு வழியாக 28 தொகுதி, ஒரு ராஜ்யசபா எம்பி சீட் என்று பேசி முடித்த மு.க.ஸ்டாலினிடத்தில் தங்களுக்கு மட்டும் ஏன் ராஜ்யசபா எம்பி சீட் தரவில்லை என்று வைகோவும் திருமாவளவனும் நேரடியாகவே கேள்வி கேட்க தொடங்கிவிட்டார்களாம். மேலும் விஜயகாந்த் இருந்தபோது கடந்த 2016ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலின் போது திமுக, அதிமுகவுக்கு மாற்றாக மக்கள் நல கூட்டணி உருவாக்கினார்கள். அதில் விஜயகாந்த் முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தப்பட்ட நிலையில் கம்யூனிஸ்ட், மதிமுக, விசிக, தமிழ் மாநில காங்கிரஸ் போன்ற கட்சிகள் இடம்பெற்றிருந்தன. அப்போது விஜயகாந்தை முதலமைச்சராக்கியே தீர்வோம் என்று முழக்கமிட்ட இவர்களெல்லாம் தற்போது பிரேமலதா விஜயகாந்துக்கு இப்படி இவ்வளவு தொகுதி கொடுக்கலாம், அவருக்கு எப்படி ராஜ்யசபா சீட் கொடுக்கலாம் என்று அக்கட்சிக்கு எதிராக திரும்பி இருப்பதோடு, அவரை விட குறைவான தொகுதிகளை எங்களுக்கு கொடுத்தால் அது எங்களை அவமானப்படுத்துவது போல்தான், அதனால் எங்களுக்கும் உரிய மரியாதையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடுக்க வேண்டும் என்று திடீரென்று வைகோவும் திருமாவளவனும் திமுகவுக்கு எதிராக திரும்பி நிற்கிறார்கள். இதனால் காங்கிரஸ் தேமுதிக கூட்டணியில் முடிவடைந்து விட்டது என்று நிம்மதி பெருமூச்சு விட்டிருந்த மு.க.ஸ்டாலின் தற்போது மதிமுக, விசிகவின் எதிர்ப்பால் மீண்டும் சலசலப்பில் சிக்கிக் கொண்டுள்ளார். அதோடு திமுக போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் ஓரிரு தொகுதிகளில் அவர்கள் பக்கம் திருப்பிவிட்டு பிரச்சினைக்கு முடிவு கட்டலாமா, இல்லை உங்களுக்கு இத்தனை தொகுதி மட்டும்தான் தர முடியும் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லி அவர்களுக்கு அதிர்ச்சி கொடுக்கலாமா என்று திமுகவின் சீனியர் புலிகளிடத்தில் மு.க.ஸ்டாலின் ஆலோசித்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. திமுக கூட்டணிகள் சேர்ந்ததுமே இந்து மதத்தை இழிவுபடுத்திய கருணாஸ். ஜெயலலிதா காலத்தில் அதிமுக கூட்டணியில் இணைந்து போட்டிட்டு வந்த நடிகர் கருணாஸ் தற்போது திமுக கூட்டணியில் இணைந்திருக்கிறார். அந்த கூட்டணியில் இணைந்து எப்படியாவது ஒரு சீட்டை வாங்கிவிட வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து மு.க.ஸ்டாலினை புகழ்ந்து தள்ளி வந்தார். இந்த நிலையில் தற்போது திமுகவினர் பாணியிலேயே இந்துக்களுக்கு எதிராகவும் அவர் பேசத் தொடங்கியுள்ளார். அவர் பேசும்போது இந்திய நாட்டில் சைவம், சமணம், புத்த மதம் என பல மதங்கள் உள்ளன, கிறிஸ்தவ, முஸ்லிம் மதங்களும் உள்ளன. ஆனால் இந்து மதம் எங்கிருந்து வந்தது? வெள்ளைக்காரர்கள் காலத்தில் கிறிஸ்தவ, முஸ்லிம்களை ஒவ்வொரு மதமாக பிரித்தவர்கள் அடுத்து பல மதங்கள் இருந்த நிலையில் நிர்வாகம் செய்வதற்காக பொதுவாக இந்து என்று பெயர் வைத்தார்கள். அது ஒரு மதமே கிடையாது, இந்து என்பதே வேறு. ஆனால் இங்கு சிலர் இந்து மதம் என்பதை வைத்து அரசியல் செய்கிறார்கள் என்று கூறியுள்ள கருணாஸ் தனது மனைவி கிரேஸ் கிறிஸ்தவர் என்பதால் தற்போது தானும் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் இப்படி இந்து மதத்தை இழிவுபடுத்தும் வகையில் அவர் பேசியதற்கு சோசியல் மீடியாவில் கண்டனங்கள் எழுந்து வருகிறது.